பேசலாம். திரு நவநீத், எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, கிரே ஏரியா இருக்குன்னு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது இதில் ஒரு அவசரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறதும் அவர் ஒரு தேசிய கட்சி அதனுடைய தலைமை, இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இருக்கிறார், அவர் வச்சுப்போம், அடுத்தது இன்னொரு தலைவர் இருப்பார். ஆனால் தேசிய கட்சியினுடைய ஒரே தலைமை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாட்டை நகர்த்துவது தான் திட்டமா இருக்குன்னு திரு பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா இப்போ சார் சொன்னார், திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து கழித்து விட்டு தேசிய தேர்தலோட நடத்துறதுக்கு அவர் அட்டம் பண்ணார், வின் பண்றார். ஸோ அந்த பார்ட்டியோட கான்ஃபிடன்ஸ் இருந்தா எந்த தேர்தல் வேணாலும் சந்திக்கலாம். ஆனா அந்த அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க நான் வந்து கட்சி ரீதியாக சொல்றேன், இவங்க பயப்படுறதுக்கு இல்ல ஒண்ணுமே கிடையாது. இது பிஜேபிக்கு பாதகம் தான். அது நாளைக்கு பிஜேபி மகாராஷ்டிராவில் நான் சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் பாதகம் தான். பிஜேபியோட கூட்டணிக்கு இதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த அவங்களுக்கும் ஒரு இதுதான். ஸோ இது ஒட்டுமொத்த நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பில்லில் நிறைய இல்லை சார், அடிப்படையான இப்போ அவர் 2 ஆர்குமெண்ட்ஸை அவர் வந்து மறுக்கிறாரு, அதுக்கு கவுண்டராக ஒரு வேலிட் கொஸ்டின்ஸை வைக்கிறார். இப்போ 2 ஆர்குமெண்ட்ஸ் லார்ஜ்லி வைக்கப்படுறதில்ல, அதுக்கு பதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கிறது, இப்பவும் நடந்திருக்கு. எம்பி எலெக்ஷனோட சட்டமன்ற தேர்தல் நடக்குது, 2 கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அது பிரச்சனையே இல்லை. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலில் அன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து வர்றது. லார்ஜ்லி இந்த எலக்டோரல் ப்ராசஸ் அல்லது ஒரு கவர்னன்ஸை எதை நோக்கி போகுது, அவர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள்லாம் விமர்சனமாக வைக்கிறாங்க. அதுவே இன்னும் புரியும்படி திரு பாலச்சந்திரன் தான் சொல்றாரு, இது வந்து தேசிய தலைமை ஒருத்தர் தானே நிறுத்துவாங்க, மாநில தலைமைகளுக்கு வேல்யூவே இல்லாம ஆயிடுமே. இல்ல அப்போனா இதுக்கு முன்னாடி இந்தியா வரலாற்றில் நீங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அப்போ வந்து பிரசிடென்ட்ஷிப் நோக்கி தான் இருந்தது. அப்போ மாநிலங்களுக்கான மாநில கட்சிகள் அவர்கள் பிரதமர் மாநில கட்சிகளோட வளர்ச்சி எப்ப நடந்துச்சு, மாநில தலைமைகள் எப்போ வந்திருக்கு? நீங்க சுதந்திர இந்தியாவில் என்ன இருந்துச்சு? மாநில கட்சிகள், மாநில தலைவர்களே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை அல்லது அந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளை பேசுறது கட்சி வருது சார். அந்த மெரிட்ஸ்குள்ளேயே நான் போகல. இப்ப என்ன இப்ப சார் சொன்னார் இல்லையா, என்னெல்லாம் ஒரு லாஜிக்கல் ரீசன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் எங்கெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பாருங்களேன். நீங்க ஒரு மத்திய தேர்தல், மாநில தேர்தல் மாதிரி மாணவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் என்னன்னா எக்ஸாம் தேதி மாறிப்போம். தேசிய தேர்தல் ஒரு இது, மாநில தேர்தல் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு தேதி மாறி போகுது. அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இந்த ஆபீசர்ஸ், பிரிசைடிங் ஆபீசர்ஸ், போலிங் ஆபீசர்ஸோட காஸ்ட், அவங்க டெபுடேஷன் காஸ்ட், அவங்களோட செலவு. இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இவங்க ஷன் பண்றாங்க ஐஏஎஸ் ஆபீசர். செலவு ஒண்ணுமே இல்லைன்னு டேட்டாவோட சொன்னார்ல திரு கான்ஸ்டன்டைன். என்னோட உள்வாங்கிட்டு 45 லட்சமும் 10,000 இல்ல சார், நான் செலவுக்குள்ள வரல. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஷன் பண்றாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஷன் பண்றாங்க. சரி, ஒரு முக்கியமான ஃபைல் சைல் பண்ண வேண்டியது, அந்த ஃபைல் வந்து தேக்கத்துல வருது. எவ்வளவு நாளைக்கு? எலெக்ஷன் முடிய வரைக்கும். கரெக்டா இல்லையா? அதுக்கு அதே கேள்வி உங்களுக்கும் வருது. இப்ப இவ்வளவு ஷண்ட் அவுட் பண்ண பிறகு இந்தியா வளர்ச்சி இருக்கா? சொல்லுங்க. ஒண்ணு, எந்த இடத்துல ஃபைல் நிக்குது, எந்த கலெக்டர் நிப்பாட்டி வைக்கிறாரு? தேர்தலுக்கு முன்னதாக சார் ஒண்ணு என்ன தெரியுமா சார், கிடையாது சார், கிடையாது. எனக்கு தெரியும், நான் வந்து பாராளுமன்றத்துல இருங்க, தேர்தல் ஃபைல் தேங்குதா இல்லையாங்கற தாண்டி ஆபீஷியல்ஸ் மாத்துறாங்க இல்லையா? பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா ஏன் பண்றாங்க சார், ஆபீசர்ஸ் மாத்துறாங்க. ஒண்ணு என்னன்னா சார், ஆபீசர்ஸ் மாத்துறது எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு திருப்ப அந்த இது நடத்துறதுல தேர்தலை ஒட்டி அதுக்கு முன்னதாக இந்த மாற்றங்கள் நடைபெறுது. நான் இப்பவும் சொல்றேன், கேஎஸ் சீஃப் செக்ரட்டரி லெவல்லே மாத்துறாங்க. அததான் நான் என்ன சொல்றேன், பெரும்பாலும் 3 இயர்ஸ்க்கு உள்ள இருந்தால் மாத்துவதில்லை, 3 இயர்ஸ் முடிச்சிருந்தா மாத்துறாங்க. இது ப்ரொசீஜர் ஒன்னு. ரெண்டாவது, எந்த இடத்துலயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் வந்து ஸ்டால் ஆகிறதே இல்லை, நிப்பாட்டுறதே கிடையாது. புதுசா நம்ம கொள்கைகள் அறிவிக்க கூடாது, திட்டங்கள் அறிவிக்க கூடாதே தவிர, அரசு ஊழியர்கள் சம்பளம் நின்றுருக்கா, மக்களுக்கு போக வேண்டிய நன்மைகள் நின்றுருக்கா சார். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ்க்கான பணம் நிறுத்தி வைக்கப்படுமா படாதா? வெவ்வேறு வேலைகளுக்கான விஷயம் நடக்குதா இல்லையா சார்? அது ஓகே. திரு பாலச்சந்திரன் குறிப்பிட வருவாங்க. வளர்ச்சி பணிகள் ஏற்கனவே துவங்கிய வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடக்க முடியும், அதுக்கு எந்த விதமான இடம், இன்க்ளூடிங் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ், எவ்ரிதிங். நான் பிரியதர்ஷன் தாஸ்முன்ஷி வந்து நடைமுறையில் சொல்லுங்க சார், நீங்க சொல்றது வந்து இதெல்லாம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போதுமே நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, ஆட்சி மாற்றம் இருக்குமா இல்லையான்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாக இருந்தே
அதை நோக்கின பார்வை தான் வைக்கப்படுது நடைமுறையில். நீங்க வந்து அது எந்த கட்சி வருது, எந்த கட்சி போறாங்க, அதெல்லாம் முடிவு பண்ணி தானே அப்ப அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அது நடக்குமே. அதுதான் நான் சொன்னேன். ஓகே, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் அது அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. அது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குல்ல. என்ன சொல்ல அது இருக்கு, பட் எல்லாம் ஒரே டைம்ல முடியுதுன்னு நான் சொல்றேன். ஒரே டைம்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிரால இப்ப தேர்தல் நடந்தது. சரி, கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. ஆமா, மக்கள் தெளிவா இருக்காங்க. என்ன தெளிவு? பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்தி கூட்டணிக்கு வாக்கு கொடுத்தாங்க. மாநில தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வின் பண்ணாங்க. சோ மக்களுக்கும் கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு வந்து ஃபியர் காம்ப்ளெக்ஸ் நீங்க கிரியேட் பண்ண. மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட்டிங் பேட்டர்ன்ல ஒரு பேட்டர்னை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையாக வாக்களிப்பது, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றாக வாக்களிப்பது. இது உதாரணம் தமிழ்நாட்டிலே நம்ம சொல்ல முடியும். நீங்க இங்கேயே எடுத்துக்கங்க. 2019 நாடாளுமன்றத்துக்கான போட்டியில திமுக 38 இடங்களையும் வென்றது, 1ல தான் தோத்துச்சு. அதே இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்துச்சு. அதுல என்ன முடிவு வந்துச்சு? 13 இடங்களை அதிமுக வென்றது. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணா நடத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அது வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? அதுதான் அந்த ஒண்ணா நடக்கிறதுன்றது ஒரே நாள் நடக்க போறது இல்ல. அது வந்து ஒரு ஃபேஸ்ட் மேனர். இன்னொன்னு அவர் சொல்லக்கூடிய இது என்னன்னா, நீங்க தேசிய அளவுல ஒரு தலைமை இருக்கு. தேசிய கட்சியினுடைய இன்னைக்கு பிரதமர் மோடி, நாளைக்கு வேறு ஒரு தலைவர், யாரும் நினைச்சீங்க யோகி வராரு இல்ல வேற யாரோ ஒருத்தர், அவருடைய தலைமை இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது பாஜகவே இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அவங்க பின்னாடி போயிடுவாங்க, அவங்க அடிபட்டுருவாங்கிறத அவர் சொல்றாரு. அந்த இடத்துல தான் மாநில கட்சிகளுக்கான உரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறார். நீங்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைமைக்கே வலு இல்லாம போயிடும், வேல்யூ இல்லாம போயிடும்னா மாநில கட்சிகள் என்ன ஆகும்? அந்த நீங்க சொல்லக்கூடிய யோகியா இருந்தாலும் அந்த டெசிஷன் கொடுக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டு அளிக்க போறாங்க. அதை தாண்டி சார், அதை தாண்டி இல்ல சார், அதை தாண்டி தனிப்பட்ட தலைவர்களே பிரச்சனை இல்லை சார். அந்த மாநிலத்தினுடைய இஷ்யூ சார். நீங்க தேசிய அளவில் ஒரு தேர்தல் நடக்குது சார், அப்ப சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது சார். ஒடிசாவுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார், மேற்கு வங்கத்துக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, யூபிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படணும் இல்லையா? அது அமைங்கிரும் ஒட்டுமொத்தமா ஒரே தேர்தலா நடந்தா அப்படிங்கிற பாரு. எந்தெந்த கட்சியா இருந்தாலும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க தான் போறாங்க. இப்ப எங்க சிக்கல் வருகிறது உங்களுக்கு எங்கன்னா, மாநில கட்சிகளுக்கு வந்து இந்த ஷீட் ஷேரிங்ல தான் சிக்கல் வரும் ஃபண்டமெண்டலி. ஏன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ்டா வந்து இவரை முதல்வர் ஆக்கணும், இவரை துணை முதல்வர் ஆக்கணும் நீங்க இருக்க போறீங்க. ஆனா மத்தியில வந்து யார் பிரதமர் வந்தாலும் உங்களுக்கு பெருசா, ஏன்னா நீங்க உங்களுடைய வந்து ஓட் பேங்க் வந்து இந்த தேசிய கட்சிக்கு வராது. தேசிய கட்சிக்கு அப்ப என்ன ஆகுது? சீட் ஷேரிங்ல வந்து மாநில கட்சிகளுக்கு இம்பாக்ட் ஆகுது. தேசிய கட்சிகளுக்கு அது வரும் தானே கூட்டணியா இருக்கும்போது. இல்ல சார், தேசிய கட்சியை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து தேசிய அளவுல பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும்? இவங்களோட அட்டென்ஷன், இவங்களுடைய ஃபோக்கஸ், இவங்க கேம்பெயின் எல்லாம் வந்து அந்த தேர்தல்ல அன்னைக்கு மாநில கட்சியோட போய் மாநில இதோட முடிஞ்சிடும். அப்ப என்ன ஆகுது? தேசிய கட்சிகளோட டிமாண்ட் வந்து ஒரு ரைஸ் இருக்கும், ஒரு லோ இருக்கும். இப்ப வந்து கரெக்ட்டா போகுது. அதனால இவங்களுக்கு குறிப்பிடுறாங்க, நாமள அத சொல்றோம். அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு. ஏன்னா ஒரே நாள்ல நடந்தா எப்படி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு